வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் மாத கணக்குப்படி புரட்டாசி 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், அம்மனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி பௌர்ணமி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம் வேணுமே கடவுளே, அன்றாட தேவைகளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களும் வேண்டிக்கிட்டு தான் போய் அந்த வேலையை செய்வாங்க. அதாவது நல்ல தொழில் அதானே வேணும். சமுதாயத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சட்ட விரோதமான வேலைகள் செய்யாமல் ஒரு நல்ல தொழில். அப்போ வேண்டிக்கிட்டு போகும்போது எதை நோக்கி வேண்டுறோம்? பணம் வேணும். பொருளுக்கு இவ்வுலகம், அருளுக்கு அவ்வுலகம். அப்போ நாங்கள் செய்கிற தொழிலில் எங்களுக்கு லாபம் கொடு ஆண்டவனே அப்படின்னு தான் வேண்டுறோம். அது நியாயமானது தானே. நம்ம யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? நம்ம செய்கிற தொழிலில் நம்மளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த லாபம் கிடைச்சா போதும். அப்போத்தானே நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். அது நியாயமான ஒரு வேண்டுதல் தானே. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், ஒரு துணி கடையாக இருக்கட்டும், ஒரு மருந்து விற்கிற ஒரு இதுவாக இருக்கட்டும், இல்லை டாக்டர் தொழிலாக இருக்கட்டும், வக்கீல் தொழிலாக இருக்கட்டும், நிறைய தொழில்கள் இருக்குது. எல்லா தொழிலுக்கும் எங்களுக்கு ஒரு லாபம் கொடுப்பா, நியாயமாக வேண்டணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஏழுமலையான் இந்த தரேன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவையானதை கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள். பணம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியங்கிறத உணர்ந்ததை இந்த வரிகளில் நான் அந்த பாட்டில் எழுதினேன். எப்படின்னா, ஏழுமலைக்கு அதிபதியும் நீ அல்லவா, ஏழைகளின் ஆதாரம் நீ அல்லவா, காலை மாலை வணங்குகின்றோம் ஸ்ரீனிவாசனே, காவல் தெய்வம் நீதானே வெங்கடேசனே, கண் கலங்கி மனம் உருகி வணங்கி நின்றாலே, கண் கலங்கி மனம் உருகி வணங்கி நின்றாலே, விரைவில் வந்து அருகில் நின்று கரம் கொடுப்பாயே, நல்ல வரம் கொடுப்பாயே, திருமலையில் குடியிருக்கும் வெங்கடேசா அப்படின்னு பாட்டு எழுதி பாடினேன். உலகில் உள்ள அனைத்து நல்ல உயிர்களுக்கும் வறுமை நீங்கி பெருமை சேர இறைவனை வேண்டுவோம். இன்னொரு முக்கியமான நாள். அப்படியே பாருங்க, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ரொம்ப வருஷமாக இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டு கேட்டு இந்த வரிகளை மட்டும் நான் அப்பப்போ மனசில் வச்சுப்பேன். ஏன்னா இறைவன் எதை விரும்புகிறார் அப்படிங்கிறத இதில் அழகாக வாக்கியமாக போட்டிருப்பாங்க. நம்ம எவ்வளவுதான் சாமி கும்பிட்டாலும், எவ்வளவு நேரம் ஸ்லோகம் சொன்னாலும், நிறைய சாமிக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைத்தாலும், சாமி விரும்புகிறது என்ன அப்படின்னா, இதில் வர்ற வாக்கியங்களை பாருங்கள். நம்ம உள்ளத்தை பார்ப்பார். நல்ல வசதியானவங்களாம் நிறைய வச்சு படைப்பாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வெற்றிலை பாக்கு, ஒரு கல்கண்டு தான் வச்சு படைப்பாங்க. அதை வச்சு படைக்கக்கூட நேரம் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வர்றாங்கல்ல, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். வந்து பிள்ளைகளை பார்க்கணும், டியூஷனுக்கு பிள்ளைகளை அனுப்பணும், கூப்பிட்டு வரணும், இந்த அது இதுன்னு நிறைய வேலைகள். அப்போ என்ன பண்ணுவாங்க? சாமி கும்பிடக்கூட எனக்கு நேரம் இல்லைங்க, வேலை சரியாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் சாமியை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போய் வரும்போது பூஜை ரூமை பார்ப்பாங்க. விளக்கேற்றலை, மணி ஆகுது, இது வேறு இருக்குது, அது வேறு இருக்குது, ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டே திரிவாங்க. அப்போது அவங்க தான் இறைவனை நிறையா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இறைவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் வந்து உங்கள் உள்ளத்தை பார்க்குறேன், உங்கள் நல்ல செயல்களை பார்க்குறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, என்னை நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒளியை பார்க்குறீங்கள, நான் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. அதனால தான் எங்கள் அப்பா சின்ன வயசில் ஒரு வார்த்தை சொல்லுவார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனசை நீ நல்லா வச்சுக்கிட்ட போதும், நீ மந்திரம் ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு நேரம் இருக்குது, வேலை ரொம்ப கம்மி, வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம், பணமும் இருக்குது, தேவையான பொருள்கள் எல்லாமே பக்கத்தில் கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது நம்ம இறை வழிபாட்டில் ஈடுபடலாம் அப்படின்னு முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு சில பேர் பக்கத்து வீட்டை பற்றி பேசுகிறது, அவங்க என்ன வாங்கினாங்க வாங்கலைங்கிறத பேசுகிறது,
அவங்க எதுக்காக கடனாளி ஆனாங்கன்னு பேசுகிறது, இன்னும் நிறையா அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வச்சுருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசுகிறது, அவங்க எப்பயோ ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க அதை திரும்ப திரும்ப சொல்லி அதை பேசுகிறது. இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி சில பேர் என் மனசை வேதனைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுளே நீயே பார்த்துக்கப்பா, அவங்க புரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட தான் விட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த நேரத்தை, நிறைய நம்மளுக்கு நேரம் இருக்குல்ல, அதனால் இறைவனை நம்ம கும்பிடுவோம். அதுவும் நம்மளுக்கு மட்டும் கும்பிடாமல் யாராருக்கு கும்பிட நேரம் இல்லையோ அவங்களுக்கு சேர்த்து வணங்குவோம். அப்படி வணங்கும்போது இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாரு, இந்த அம்மாவுக்கே 1000 பிரச்சனை இருக்குது, இந்த ஐயாவுக்கே 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் அவங்களுக்கும் வேண்டிக்கிட்டு மற்றவங்களுக்காக வேண்டுறாங்கப்பா. அதனால் இவங்களுக்கு தேவையானதை நம்ம பார்த்து செய்யணும் அப்படின்னு இறைவன் கண்டிப்பாக செய்வார். அதனால் எல்லோரும் நல்லா இருப்போம். இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் மிலாடி நபி வாழ்த்துக்கள். உறவுகளே, எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக நல்லா இருப்போம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.